வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம். போன பகுப்பாய்வுல நாம லைன் பிளாட் பத்தி பேசணும் இல்லையா? ஒரு கோடு எப்படி ஒரு விஷயத்தோட போக்க அழகா காட்டுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு அந்த சாதாரண கோட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்க ஒரு பெரிய கதைய எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு பார்க்க போறோம். அதுதான் ஏரியா பிளாட். வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போ இத பாருங்க. இது ஒரு வழக்கமான லைன் பிளாட். ஒரு தகவல் எப்படி ஏறுது இறங்குதுன்னு காட்டுற ஒரு சிம்பிள் கோடு. ஆனா ஒன்னு கவனிச்சிங்களா? இந்த கோட்டுக்கு கீழே எவ்வளோ பெரிய இடம் காலியா இருக்கு பாருங்க. சரி, ஒருவேளை நாம இந்த காலியான இடத்துக்கு ஒரு கலர் கொடுத்தா என்னாகும்? சும்மா அழகா தெரியறதுக்காக மட்டும்தானா? இல்ல, அப்படி செய்யறதால அதுக்கு ஒரு புது அர்த்தமே கிடைக்குமா? இப்படி நாம அந்த இடத்த நிரப்பும் போதுதான் ஒரு ஏரியா பிளாட் உருவாகுது. இப்ப பாருங்க, இது வெறும் கோடு இல்ல, இது ஒரு நிலப்பரப்பு மாதிரி தெரியுது இல்லையா? இது ஒரு முழுமையான கதைய சொல்ல ஆரம்பிக்குது. இந்த வண்ணங்கள் தான் டேட்டாவோட பெரிய சித்திரத்தை புரிஞ்சுக்க நமக்கு கிடைச்ச ஒரு திறவுகோல். வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். இந்த ஏரியா பிளாட்டோட அடிப்படை மந்திரமே கியூமுலேட்டிவ் டோட்டல்ஸ் தான். அதாவது மொத்த கணக்கு. தனித்தனியா இருக்கிற விஷயங்களை ஒன்னு மேல ஒன்னா அடுக்கி அது மொத்தமா எப்படி இருக்குன்னு பார்க்கறது தான் இது. இந்த மொத்த கணக்கு அப்படிங்கிறது ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம்தான். ஒவ்வொரு தடவையும் ஒரு புது மதிப்பு வரும்போது அதை ஏற்கனவே இருக்கிற மொத்தத்தோட அப்படியே கூட்டிக்கிட்டே போறது. இப்படி செய்யறதால மொத்த மதிப்பு எப்படி படிப்படியா வளருதுங்கிறத நாம தொடர்ந்து கண்காணிக்க முடியும். இத ஒரு சூப்பர் மார்க்கெட் உதாரணத்தோட ஈஸியா புரிஞ்சுக்கலாம். உங்க கடையில பிஸ்கட் வித்ததுல 100 ரூபாய் லாபம் வருதுன்னு வச்சுப்போம். இதுதான் நம்மளோட முதல் அடுக்கு. இப்போ இதுக்கு மேல சாக்லேட் வித்ததுல கிடைச்ச ஒரு 50 ரூபாய் லாபத்தை அடுக்கலாம். பாத்தீங்களா மொத்த உயரம் எப்படி அதிகமாகுதுன்னு? கடைசியா ஐஸ்கிரீம்ல கிடைச்ச 50 ரூபாயும் அதுக்கு மேல வைப்போம். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த மொத்த உயரம், அதாவது 200 ரூபாய், இதுதான் உங்க கடையோட மொத்த லாபம். இதுதான் அந்த அடுக்கும் கணக்கு. ஓகே, ஒரு சின்ன கடையில இருந்து இப்போ ஒரு பெரிய நிறுவனத்துக்கு போலாம். பெரிய பெரிய கம்பெனிங்க தங்களுடைய வருமானத்தை கண்காணிக்க இந்த முறையை எப்படி பயன்படுத்துறாங்கன்னு பார்க்கலாமா? நிறுவனங்கள் அவங்களோட ஒரு வருஷத்தை 4 காலாண்டா பிரிப்பாங்க இல்லையா? முதல் காலாண்டுல மொபைல், லேப்டாப், டிவின்னு பல பொருட்கள்ல இருந்து வர்ற வருமானத்தை ஒன்னா அடுக்கி மொத்த வருவாயா காட்டுறாங்க. அடுத்த காலாண்டுக்கு போகும்போது அந்த மொத்த மதிப்பு இன்னும் அதிகமாகுதா இல்ல குறையுதான்னு பார்க்கலாம். இப்படியே 4வது காலாண்டு இறுதியில அந்த வருஷத்தோட முழு நிதி பயணத்தையும் ஒரே படத்துல நம்மால பார்க்க முடியுது. இதுல இருக்கிற ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா, இந்த வரைபடத்தை ஒரு வண்ணமயமான மலைத்தொடர் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த மலை மெல்ல மெல்ல ஏறிக்கிட்டே போனா நிறுவனம் சூப்பரா வளருதுன்னு அர்த்தம். ஒருவேளை மலை திடீர்னு சரிஞ்சா ஏதோ ஒரு காலாண்டுல பிரச்சனை நடந்திருக்குன்னு ஒரே பார்வையில நம்மால சொல்லிட முடியும். சிம்பிள். சரி, இப்போ இதோட இன்னொரு சக்தி வாய்ந்த பயன்பாட்டுக்கு வருவோம். ஒரு சந்தையில நடக்கிற போரை காட்சிப்படுத்த இது எப்படி உதவுது? அதாவது காலப்போக்கில் யார் அதிக இடத்தை பிடிக்கிறாங்கன்னு பார்க்கறதுக்கு. உதாரணத்துக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டெலிகாம் சந்தையை எடுத்துக்கலாம். இங்க இருக்கிற ஒவ்வொரு வண்ணமும் ஒரு நிறுவனத்தோட சந்தை பங்கை காட்டுது. ஜியோ எவ்வளோ இடத்த பிடிச்சிருக்கு, ஏர்டெல் எவ்வளோ, மத்தவங்க எவ்வளோன்னு நம்மளால பார்க்க முடியுது. இப்போ இன்னைக்கு நிலைமைக்கு வருவோம். பாத்தீங்களா எப்படி மாறி இருக்குன்னு? சில நிறுவனங்களோட பகுதி பெருசாகிருக்கு, சிலதோடது சின்னதாகிருக்கு. இதுதாங்க சந்தை பங்குக்கான போர். உங்க கண்ணு முன்னாடி ஒரு வரைபடமா இருக்கு. அப்போ இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டியது ரொம்ப சிம்பிள். எந்த நிறம் அதிக பரப்பளவை, அதாவது அதிக இடத்த பிடிச்சிருக்கோ அந்த நிறுவனம் தான் சந்தையில ஆதிக்கம் செலுத்துது. பெரிய பரப்பு, பெரிய சக்தி, அவ்வளோதான் விஷயம். சரி, நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சி ஒரு தெளிவான முடிவுக்கு வருவோம் வாங்க. இறுதியா ஒரு கேள்வி. எப்போ லைன் பிளாட், எப்போ ஏரியா பிளாட் பயன்படுத்தணும்? ஒரு தனிப்பட்ட விஷயத்தோட போக்க மட்டும் தெரிஞ்சுக்கணுமா? அப்போ லைன் பிளாட் சூப்பர். ஆனா பல தனிப்பட்ட விஷயங்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய சித்திரத்தை எப்படி உருவாக்குது, அந்த சித்திரம் காலப்போக்கில் எப்படி மாறுதுன்னு பார்க்கணுமா? அப்போ ஏரியா பிளாட் தான் சரியான தேர்வு. இதுதான் இந்த ரெண்டுக்குமான முக்கியமான வித்தியாசம். அதனால அடுத்த முறை நீங்க டேட்டாவை பார்க்கும்போது வெறும் கோடுகளை மட்டும் பார்க்காதீங்க. உங்களுக்கு நீங்களே இந்த கேள்வியை கேட்டுக்கோங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய சித்திரம் என்ன? இந்த எண்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து எனக்கு என்ன முழுமையான கதையை சொல்ல முயற்சிக்குது? கண்டிப்பா யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.